கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே அநேகருக்கு அநேக ஸ்தாபனங்களில் தனிப்பட்ட முறையிலும் சந்தேகங்களும் பிரிவினைகளும் தேவையற்று ஒருவருக்கொருவர் ஒரு நல்ல மனதில்லாத ஒரு அடிப்படையான கருத்துக்கள் உருவாகியிருப்பது பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிகிற அறிவு சரியான முறையில் இல்லாத ஒரு காரணத்தினால் இப்படி நிகழ்ந்து விடுகின்றன. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இருந்தவர், தேவனாக இருந்தவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். முதலாவதாக உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களாக நான் சொல்லிவிடுகிறேன். நீங்கள் வேதத்தை உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து ஆராய்ந்து அதை தெரிந்து கொள்ளலாம். அநேக நபர்களுக்கு சந்தேகங்கள் அந்தந்த சபைகளை நடத்தக்கூடிய ஸ்தாபன ரீதியான உபதேசங்களை எடுத்துக்கொண்டு சந்தேகத்துக்குள் ஆகிறார்கள். நான் உங்களுக்கு வேதத்தின் வழியாக இந்த காரியத்தை அறிவிக்கிற பொழுது பைபிளுக்கு இணையாக பைபிளைத்தான் பார்க்க வேண்டும். பல நபர்கள் அதை குறித்து புத்தகங்கள் போட்டிருந்தாலும் கூட பைபிளில் எந்த ஒரு வசனமும் தனித்திராமல் ஜோடி ஜோடியாக தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை மறந்துவிடுதல் ஆகாது. ஆகவே ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்தால்தான், அவர் அவனுக்குள் வந்தால்தான் எது பாவம், அந்த பாவத்திற்கு என்ன பரிகாரம் இருக்கிறது, அந்த பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பாவம் நம்மை என்ன செய்யும் என்பதையும், ஒரு பாவத்தை பாவமாக தேவனுடைய பார்வையிலே அந்த சுத்தக்கண் எப்படி பார்க்கிறது என்பதை, எப்படி தராசு பிடித்திருக்கிறது என்பதை சரியாக தூக்கு நூல் போட்டு அளந்து பார்த்து கொள்ளலாம். இல்லை என்றால் பாவம் செய்கிறவர்கள், தவறு செய்கிறவர்கள் தாவீது செய்துவிடவில்லையா? ஆபிரகாம் செய்துவிடவில்லையா? ஈசாக்கு கூட போய் சொன்னார் அல்லவா? என்று பலவிதமான காரியங்களை தங்களை தாங்களை தேற்றிக் கொள்வதற்காக தவறான எண்ணமுடையவர்களாக மாறிவிடுவார்கள். ஆகவே இந்த இடத்தில் ஒரு பாவம் எவ்வளவு கொடியது என்பதை சரியாக நிறுத்து. எந்த கம்ப்யூட்டராலும் எந்த தராசாலும் மனிதனுடைய மூளையில் உதித்த எந்த கருத்துக்களாலும் கண்டுகொள்ள முடியாததை சரியாக நமது மனதிலே சொல்லக்கூடியது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். நீ செய்திருக்கக்கூடிய பாவத்தினுடைய அளவுகோல் என்ன என்பதை சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த மனஸ்தாபம் நமக்கு உண்டாகிறது. அந்த மனஸ்தாபம் உண்டாகிற பொழுதுதான் நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி உருவாகிற பொழுது, உனக்காக இந்த பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தந்திருக்கிறார் என்கின்ற அந்த சிலுவையினுடைய உபதேசத்தை, உருவத்தை அல்ல உபதேசத்தையும், அந்த சிலுவையில் அவர் மூழ்கி தன் உயிரை கொடுத்ததையும் குறித்து தெளிவாக விளக்கி சொல்வார் ஆவியானவர். அப்பொழுது நாம் அவரை பார்க்கிற பொழுது, இது எனக்காக அல்லவா என்று சொல்லி இந்த மனஸ்தாபப்பட்டவர் நாம் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறோம். இந்த மனம் திரும்புகின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மளை நித்திய ரட்சிப்புக்கென்றும் தம்முடைய பிள்ளையாகவும் அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆகவே இதை உண்டு பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. எப்படி சிருஷ்டிப்பிலே முதலாவதாக அந்த சிருஷ்டிப்பை ஆரம்பிக்கின்ற பொழுது நமக்கு தெரிகிறது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். தலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப அந்த சிருஷ்டிப்பில் எப்படி அசைவாடி கொண்டிருந்தாரோ அதுபோலதான் பழைய ஏற்பாட்டினுடைய நாட்களிலே ஆதாம் தேவ சமூகத்தை விட்டு விலகிய பின்பு அந்த சந்ததியிலே வந்து கொண்டிருந்தவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவன் கூட சென்று கொண்டே இருந்தார். எவ்வளவு பரிசுத்தமாகவும் எப்படி வாழ்ந்தாலும் அவருடைய பலியானது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும், மாடை அவ்வளவு பெரிய உருவத்தை பலியிடுகிறவனுக்கு ஒரு நீதி, ஆடை பலியிடுகிறவனுக்கு ஒரு நீதி, புறா குஞ்சுகளை பலியிடுகிறவனுக்கு ஒரு நீதி என்று அல்ல, எல்லோருக்கும் ஒன்று போல அப்படிப்பட்ட பலிகளினாலே அவர்களுடைய பாவம் மூடப்பட்டது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது.
மூடப்பட்டது என்றால் எப்பொழுது வேணாலும் கிளைத்து பார்த்து விடலாம். ஒரு பொருளை ஒரு இடத்தில் ஒளித்து வைத்திருக்கிறோம் என்றால் அதை நாம் தேடி எடுத்துக்கொள்ளலாம். மறுபடியும் அந்த இடத்தில் தொலைத்து விட்டால், கடலில் நாளத்தில் போட்டு விட்டால், ஒரு கடல் இருக்கிறது, மரியானியா அப்படின்னு ஏதோ ஒரு பகுதி, அதற்குள் ஒரு நம்முடைய பாவம் என்ப ஒரு பொருளை என்று வைத்துக் கொள்ளுங்கள், போட்டுவிட்டால் யாராலும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஆழத்திற்குள் செல்கிறதற்கு முன்பதாக மனிதன் கண்டுபிடித்த அனைத்தும் அது வெடித்து சிதறிவிடும். அதான் கடலில் ஆழத்தில் போட்டு விடுகிறார்கள். அந்த கடலின் ஆழத்தில் போடுவது எப்பொழுது என்றால் அது கல்வாரி சிலுவையில் தான் நம்முடைய பாவங்கள் முழுமையாக தொலைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பாவம் மூடப்பட்டது. நம்முடைய பாவம் புதிய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களுடைய பாவம் மூடப்பட்டது, தொலைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே மூடப்பட்டிருந்த பாவம் பரிசுத்த ஆவியானவர், அதாவது தேவாதி தேவன் கூட சென்று கொண்டிருந்தார், அவர்களோடு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் வேதத்தை நீங்கள் பல கோணத்தில் அலசி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கிறிஸ்துவின் பலிக்கு பின்பு தேவன் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மோடு அல்ல, நம்ம கூட அல்ல. தேவனுக்கு எடுத்துக்கொண்டால் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தேவன் அவரோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க, தேவனுடைய நண்பன் என்று சிநேகிதர் என்று கருதப்பட்டார். மோசே முகமுகமாய் ஒரு தடவை பார்த்திருக்கிறார். இப்படி நோவாவை எடுத்துக்கொள்ளுங்கள், இவர்களெல்லாம் இப்படி. ஆனால் நமக்குள் அவர் இருக்கிறார். கூட வருவது வேறு, நமக்குள் இருப்பது வேறு. நம்முடைய அக்கௌண்ட் பேங்க்ல நம்ம பேர்ல பணம் இருப்பது வேறு, அந்த அக்கௌண்டை எல்லாம் அந்த பணத்தை எடுத்து நமது பைக்குள் வைத்திருப்பது வேறு. ஆகவே தேவன் நமக்குள் வாசம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த மாபெரும் பலி நமக்கு கிறிஸ்துவின் பலிதான். இதை உணர்த்துவது பரிசுத்த ஆவியானவர். இந்த உணர்வு தான் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு மாபெரும் ரட்சிப்பு நமக்குள் இருக்கிறது. அந்த நேரத்திலே நம்முடைய மனஸ்தாபத்தை வாக்கு கடக்காத பெருமூச்சோடு நம்முடைய ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் கலர்ந்து, மனித ஆவி இருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள், மனித ஆவியிலே யூகித்து அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடியது, நடந்தவைகள், வரக்கூடியவைகளையும் யூகித்து கணித்து சொல்லக்கூடிய அளவிற்கு மனித ஆவி இருக்கிறது. அது 100க்கு 100 இல்லை என்றாலும் இருக்கிறது. அந்த ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் கலந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அந்த ரட்சிப்பை குறித்தும், அந்த ரட்சிப்பை பெற முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருப்பதை குறித்தும் அவர் நமக்கு அனுகூலம் செய்கிறவராக ஆவியானவர் இருக்கிறார். இதைத்தான் அன்புக்குரியவர்களே, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர், அந்த ரட்சிப்புக்குள் வழி நடத்த ஆவியானவர் அவர் சீல் வைத்திருக்கிறார். அது போய் சேர வேண்டிய இடத்திற்கு சரியாக போய் சேர்ந்துவிடும். இந்த அனுபவம் வேதத்திலே மிக தெளிவாக இருக்கிறது. சிலர் சொல்வார்கள், ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்ற ஒரு கேள்வி, ஞானஸ்தானம் பெற்று விட்டீர்களா என்ற ஒரு கேள்வி, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று விட்டீர்களா என்று தனித்து கேட்பார்கள். இப்படி நடைமுறையில் இருந்திருக்கிறதா என்றால் இருந்திருக்கிறது. சபை அப்படி ஒரு அதுக்கு பின்பு அப்பம் பெற்று ஆராதனை இப்படி ஒரு நடைமுறையில் வருகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞானஸ்தானம் எடுத்த பின்பு பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன். அந்த பவுலுடைய பிரசங்கத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்தானவர்கள் பெற்றவர்கள் மாத்திரம் இருந்தார்களா, பெறாதவர்களும் இருந்தார்களா? அதற்கு அவர்கள் அந்த நேரத்தில் யோவேல் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியதை அனைவரும் பெற்றுக் கொண்டார்கள் அல்லவா? பல நாட்டவர்கள் அவரவர்கள் ஜென்ம பாஷையிலே பேசுகிறதை பல நாட்டவர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். இவர்கள் இந்த ஜெபித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் அந்த பேசுகிற பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் ரட்சிப்படைந்தார்கள். அன்றைக்கு 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிப்படைந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவன் சபையில் சேர்த்துக் கொண்டு வருகிறார். அற்புதமான காரியங்கள். சரி, ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னொரு இடத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் தலையில் கை வைக்கிற பொழுது ஆவியானவர் இறங்குகிறார். அப்பொழுது அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறார்கள். அடையாளம் அங்கே வருகின்றன. கொர்நேலியு வீட்டிலே நீங்கள் பாருங்கள்,
வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் அல்லவா? ஞானஸ்நானம் எல்லாம் எடுப்பதற்கு முன்பதாகவே, ஏனென்றால் அவர்களுக்கு யார் என்று தெரியாதே, வசனத்தை கேட்க ஆரம்பிக்கிற பொழுது ஆவியானவர் இறங்கினார். அப்போ அது எப்படி சொல்கிறார்? ஆதியில் என்றால் அப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இறங்கியது போல அங்கே அவர்கள் பேச கேட்டேன். ஆகவே தேவனுக்கு யூதர்கள் மாத்திரமல்ல, அவர் சொன்ன வார்த்தையின்படி உலகம் முழுவதும் அவருக்கு பிள்ளைகள் என்கின்ற உரித்தான கருத்தை வெளிப்படுத்துகிறதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் இந்த இடத்தில் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை உந்தச் செய்வதும், நம்முடைய பாவத்தினுடைய அந்த அதனுடைய பவர் எவ்வளவு, சக்தி எவ்வளவு என்பதை காட்டுவதையும், அதற்குரிய தண்டனை எப்படி என்பதையும், அதிலிருந்து மீட்கக்கூடிய வழி என்ன என்பதையும் மிக தெளிவாக ஆழமாக எடுத்து உரைத்து இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே வழிநடத்தி, நாம் சிறு சிறு தவறுகள் செய்கின்ற பொழுதெல்லாம் துக்கப்பட்டு ஆவியானவர் நமக்கு பல வகைகளிலும் உதவி செய்து கிறிஸ்துவுக்குள் நம்மளை வளரச் செய்கிறவராக இருக்கிறார். இது அவருடைய காலமாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யோவான் சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது அந்த அவர்கள் நீங்கள் வேற எங்கும் போக வேண்டாம், தேவன் அனுப்ப போகிறார். 50வது நாளிலே, அதான் பெந்தேகோஸ்து நாள், அந்த பண்டிகை நாளில் அனுப்ப போகிறார். 40 நாள் அவர் இருந்து விட்டு 10 நாட்கள் கழித்து அந்த தேவ ஆவியானவர் வந்து நிறைவேறுகிற காலம் அது. அப்பொழுது அதை யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த நிகழ்வை அவர் என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த ஆவியானவர் நமக்குள் வருகிற பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், நியாய தீர்ப்பை குறித்து, தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? ஒருத்தன் 10 கொலை செய்யணும் அப்படின்னா உடனே தூக்கில போடுங்க, அதைத்தான் செய்ய முடியும் உலகம். ஆனால் 10 கொலைக்கும் 10 விதமான தண்டனையை தேவன் அளிப்பார். அதை பிரித்து பார்க்கக்கூடிய இது தேவாவியானவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ செம்மையான மார்க்கத்தில் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்கிறேன். பிசாசுக்கு ஏன் மன்னிப்பே இல்லாத ஒரு நியாய தீர்ப்பும் அவனுக்கு ஒரு தண்டனையும் கிடைக்க போகிறது என்பதையும் தேவ ஆவியானவரால் தான் வெளிப்படுத்த முடியும். இவ்வளவு உன்னதமான ஆவியானவரை குறித்து இருக்கிறேன் ஏனென்றால், நான் சொல்லுகின்ற பொழுது கூட ஏதாவது தவறு வந்து விடக்கூடாது என்று அவரை குறித்து நான் பயப்படுவதுண்டு. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் அதை என்ன கோணத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியம். அந்த நிகழ்வுகளை குறித்து நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தால் தான் தெரியும். அதற்கென்று காத்திருப்பது என்று சொல்வார்கள், காத்திருப்பு கூட்டம் நடத்துவது என்று சொல்வார்கள். வந்தவருக்காக காத்து கொண்டிருப்பதல்ல, அவர் என்ன சொல்லுகிறாரோ வந்தவர் அதை செய்ய வேண்டும். யோவேல் சொன்ன ஆவியானவர் வந்து விட்டா அவர் இனி என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். நான் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வீட்டுக்குள் வந்து விட்டார், வாங்க, நன்றி, வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, நல்லா இருக்கலாம்னு சேர போட்டு உட்கார வச்சு அவருக்கு தேவையானதை கொடுக்கணும். அவர் என்ன சொல்ல வந்திருக்கிறாருன்னு நாம கேட்கணும். வாங்க வாங்க அப்படின்னு காலையில் 6 மணிக்கு வந்தவரை ராத்திரி படுக்க போகும்போது வாங்க வாங்கன்னு அவர் தூங்குற வரைக்கும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு விடிய காலம் எந்திரிச்சும் வாங்க வாங்கன்னு சொன்னா நீங்க யாரு? அதை யோசிக்கிறோமா? சபையில் அடிக்கடி ஒரு நான் இதை தொடர்ந்து சில செய்திகள் நான் சொல்லுவேன், அதற்காக சொல்லுகிறேன். சபையில் அநேக நேரங்களில் நம்முடைய ஃபாதர் பெர்க்மன் ஐயா அவர்கள் எழுதிய ஒரு பாடல் வரும். இப்போ வாரும் சீனாய் மலையில் இறங்கிய அக்கினிமயம் இறங்கினவரே, இப்போ வாரும், இப்பயே வாரும், இன்றே வாரும் எங்கள் மேல் சொல்லி கொட்டடித்து ஒரு அமர்க்கலமான ஒரு காரியம் நடைபெறும். அதை நான் அப்புறம் சொல்லுவேன். இந்த வாரம் நீ படித்து விட்டாயே, அடுத்த வாரம் அதைத்தானே சொல்ற. அப்ப வந்தவர் போயிட்டாரா? இது என்ன பழைய ஏற்பாட்டு காலமா? இது புதிய ஏற்பாட்டினுடைய சபை அல்லவா? இதை நாம் யோசித்திருக்கிறோமா? இதே பெர்க்மான்ஸ் ஒரு அழகான ஒரு பாடல் பாடியிருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, நாங்க என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், என்ன பண்ணணும், கற்றுத்தாரும் ஆவியானவர். அது சரியான பாடல். நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். கொட்டுக்கும் குழலுக்கும் மத்தாளத்துக்கும் அப்புக்கும் ஏத்த அப்படிப்பட்ட பொருள் பல பாட்டுகளைத்தான் போட்டு அடித்து நொறுக்கி கொண்டு நாம் இருக்கிறோம். இது நியாயமா? இதை கேள்வியாக இங்கே வைத்துக் கொள்ளுங்கள். கேள்வி கேட்கலாம். என்னுடைய இதை வாட்ஸ்அப்பில் கூட அல்லது யூடியூப்பில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். அப்போ இதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கல்வாரி சிலுவையில் கர்த்தர் தந்த ரட்சிப்பின் மாபெரும் ஒரு பரிசு. அந்த ரட்சிப்போடு ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நான் 40 நாள் 7 வாரம் 7 உபவாசத்துக்கு வாங்க, 10 உபவாசத்துக்கு வாங்க, அங்கடி வாங்க இப்படி வாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் சொல்றேன், தவறான பாதையில நம்ம நடத்துறாங்க. இது யாருமே புரிந்து கொள்வது கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டாருங்க, ரட்சிக்கப்பட்ட அவர் வந்துட்டாரு. ஆவியானவர் வந்து வெளியே துக்க முகத்தோட, நீ ஒரு 40 நாள் எல்லாம் உபவாசம் இருந்து என்னை கூப்பிட்டு காத்திருந்தா தான் நான் வருவேன். அதுக்கு அபிஷேகம் பெற்ற அப்போஸ்தலர்கள் வந்து இவங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பேரா சொல்லி அவங்க எல்லாம் வந்து ஜெபம் பண்ணாதான் வருவேன். நீ லட்சக்கணக்கான மத்தியில போய் நின்று இது பண்ணாதான் வருவேன். என்ன இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன புளித்தாவாவா? அவரை கூப்பிட்டு என்னைய கூப்பிட்டேன்னு இயேசுவை உண்ணாந்து வச்சதே யாரு? நல்லா நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம யாருக்கு மனவாட்டி? கிறிஸ்துவுக்கு. அதையும் உங்களுக்கு பேசுவேன். எல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்படுத்தலோடு சபையின் ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு பேசுவேன். இந்த பிரதரன் அப்படிங்கிற சகோதர சபை அப்படி சொல்லுகிறவர்கள் பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அவங்க முழுக்க ஞானஸ்நானம் நடக்க மாட்டாங்க, அவங்க அதை செய்ய மாட்டாங்க இதை செய்ய மாட்டாங்கன்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஏங்கன்னா நான் வந்து சகோதர சபையை சார்ந்தவன். ஆனா நான் பிறந்து வளர்ந்தது, நான் எல்லாம் தெரிந்து கொண்டது, பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு பெந்தேகோஸ்து குடும்பத்திலே. எனக்கு தெரிந்த அளவிலே நான் 41 வருஷமா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். 62 வயது ஆகுது. 21 வயதிலே ஊழித்துக் கொண்டு விட்டேன். எனக்கு தெரிந்த அளவிலே ஆவியானவர் வந்து விட்டார் என்று அந்நிய பாஷையிலே மகா பயங்கரமாக சத்தம் விட்டு ஜெபித்து அந்த புரிதல் இல்லாத வார்த்தையை பேசி நடுநடுங்கி பயந்து, ஐயோ இப்படி பேசி விடுவார்களோ நம்ம அம்மா என்று நான் பயந்திருக்கிறேன். எங்க அம்மா அப்படி பேசுவாங்க, உயிரை கையில் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா அவர்கள்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் ஆழமாக வளருகிற பொழுதுதான் அது ஏதோ எனக்குள் ஏற்பட்ட ஒரு உணர்விலே உணர்ச்சி வசப்பட்டு கத்தியிருக்கிறேன் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த பாசி சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் நடத்து வருவேன். பிரியமானவர்களே, இதை நீங்கள் முதல்ல இருந்தே நீங்கள் தெளிவாக அதை புரிந்து கொண்டு வந்தால்தான் உங்களுக்கு அது புரியும். அதை கோவித்துக் கொண்டு அவர் வெளியே நின்று விடுகிறவர் அல்ல. நான் சிகிச்சையில வந்து தற்காலிகத்தில் அந்த பகுதியிலே என்னிடத்தில் இன்னொருவர் சொல்லுகிற பொழுது, ஒரு வீடு இல்லாமல் இருக்கிற பொழுது ஒரு வீட்டை கொடுத்தா, நீங்க சபையை பிரித்த மாதிரி ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். எனக்கு அப்படி இல்லை, நான் ஒரு கிராம ஊழியம் செய்ய விரும்புகிறேன். எனக்கு சங்கர கோயில் பக்கத்தில் ஒரு சபை இருக்கிறது, அது இருக்கட்டும், நான் இந்த மீனவர் மத்தியிலே செய்கிறேன் என்று சொல்லி செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அந்த சபையிலே அந்த சபையினுடைய காசை வைத்தே, அந்த சீச சபையினுடைய காசை வைத்தே பெரிய தொட்டி கட்டி முழுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து தேவனை துதித்து ஆராதித்து மகிழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போனா போங்க, ராமநாதபுரத்தில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி உச்சப்புலி என்ற கிராமம் இருக்கு. அப்போ பரிசுத்தாவியானவருடைய நிறைவு என்ன, அவருடைய வெளிப்பாடு தான் என்ன? இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமே அப்படின்னா அதை குறித்து சொல்லுகிற பொழுது அந்த ஆவியானவருக்காக அவர் நமக்கு பாராட்டின மேன்மைக்காக நீங்கள் மகிழ்ச்சி கடலில் மூழ்கப் போகிறீர்கள். அதை அடுத்த பாகத்திலே தருகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.